ஓம் நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கான முக்தியை கொடு அப்பனே. இந்த பூமியில் பிறந்து மடிந்து ஆசைகளுக்கு அடிமையாகும் வாழ்க்கை வேண்டாம் இறைவா. உன் திருவடியில் ஓரிடம் கொடு. எல்லாம் மாயை. எது உனக்கு கிடைக்கவில்லையோ, எது உன்னை விட்டு சென்றதோ அது உனக்கானது அல்ல. அது வெறும் மாயை. உணர்ந்து கொள். காத்திரு. உனக்கான நேரம் காலம் வரும். அதுவரை சற்று பொறுமையாக மனம் தளராமல் காத்திரு. சில நேரங்களில் இந்த வாழ்க்கையில் ரொம்ப ஆசைப்பட்ட சில விஷயங்கள் உனக்கு கிடைப்பதில்லை. அதற்காக நீ இறைவனை திட்டவும் கூடாது, வருந்தவும் கூடாது. அது உனக்கானது இல்லை. இந்த மகா தெளிவை ஏற்படுத்தி கொண்டு கடந்து செல். சிவனே கதி என ஆன பிறகு உலகில் வேறு எதன் மீதும் பெரிதாக ஆசை இல்லை. உயிர் போகும் தருவாயிலும் ஈசனே சரணாகதி. உன் முகம் பார்த்து உன்னை நினைத்தாலே என் கவலைகள் எல்லாம் மறந்து போகுது இறைவா. நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கிவிட இந்த அப்பன் இருக்கின்றேன். நினைவில் கொள். எழுந்து செல். இந்த பொய்யான உலகில் உந்தன் மெய்யான அன்பை தவிர எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை என் இறைவா. எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கலக்கம் கொள்ளாமல் தொடர்ந்து முயற்சி செய். உன்னை நீ நம்பு. துன்பமும் இன்பமாகும். துள்ளித் திரியும் காளைகளை சிறிது நேரம் அடக்குபவர் வீரர்கள் என்றால், பேய் போல் திரியும் மனதை பல மணி நேரம் அடக்குபவர்கள் மாவீரர் தானே. உனக்கு துரோகம் செய்பவர்களுக்கு தெரியாது நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்று. மனமுருகி நீ என்னிடம் வைக்கும் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை. முற்பிறவி கர்ம வினைகள் கழிந்தால் மட்டுமே சிவ சிந்தனைகள் தோன்றும். என்ன சொல்ல நினைக்கின்றாயோ சொல். ஆனால் நீ சொல்வதில் நன்மைகளுக்கு உதவுபவைகளாக இருக்க வேண்டும். நான் உன் அருகில் இருக்கும் வரை எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்காது. யார் உன்னை கைவிட்டாலும் கவலைப்படாதே. உனக்காக இந்த அப்பனின் கை என்றும் உன்னை பிடித்திருக்கும். மாயை உங்களை அழைக்கும் போது நீங்கள் இறைவனை அழையுங்கள். உன்னால் முடியும் என்று நீ ஒவ்வொரு நாளும் நம்ப வேண்டும். கண்டிப்பாக நீ நினைப்பது நடந்தே தீரும். உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன். என்னை வணங்கச் செய்தேன். விரைவில் உன் கர்ம வினைகளை தீர்க்கவும் செய்வேன். பழிவாங்குவதில் நேரத்தை வீணடிக்காதே. ஏனெனில் உன்னை யார் கஷ்டப்படுத்தினார்களோ அவர்களுடைய கர்மாவிற்கு ஏற்ப தண்டனை கிடைத்தே தீரும். யாரென்று அறியாத ஒருவரின் துன்பத்தில் வரும் கண்ணீரை கண்டு ஏனென்று புரியாமல் உன் கண்களிலும் கண்ணீர் வருவதே மனித நேயம். நீ உள்ளத்தில் நினைத்தாலே போதும், உன் பிரார்த்தனைகள் என் செவிகளுக்கு வந்துவிடும். ஆகையினால் கடந்த காலத்தில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் நிச்சயமாக பலனுண்டு. கவலை கொள்ளாதே. பாதை இல்லை என்பதை நினைத்து வருத்தப்படுவதால் ஒரு பயனும் கிடையாது. புதிதாக பாதையை உருவாக்க கற்றுக்கொள். கஷ்ட காலங்களில் உனக்கு உதவி புரிந்தவர்களை என்றும் மறவாதே. உன்னை யார் என்ன குறை கூறினாலும் அதன் உண்மைத்தன்மை அறிந்து பதிலளிக்க கற்றுக்கொள். சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுக்க கற்றுக்கொள். அதுவே ஒருவருக்கு சிறந்த பண்பு. நீ மற்றவர்களிடம் உதவி பெற்றிருந்தால்தான் நீ உதவி செய்யும் போது நிறைவை காண முடியும். கவலையால் எந்த மனிதனும் எந்த காரியத்தையும் சாதித்ததாக சரித்திரம் இல்லை. கவலை என்ற மேகம் உன் உள்ளத்தை மூடிவிட்டால் பின் சோகம் என்ற மழைதான் பெய்யும்.